Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 10:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சிறுமைப்பட்டோரின் கூப்பிடுதலுக்கு தேவன் மிகவும் சமீபத்திலிருந்து செவி கொடுக்கிறார். எல்லாம் கெட்டு போனது போல் காணப்பட்ட நிலையில் அவர் தம்மை தாமே தந்தார். அதன் காரணமாக எல்லாமும் மாறின. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், கர்த்தர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். சிறிய பட்டணத்தில் அல்லது கிராமத்தில் பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். நான் ஏன் இங்கே பிறந்தேன்? இங்கே எனக்கு என்ன நம்பிக்கை என்று கேட்கலாம். குடும்பத்தின் கடன்களால் பாரப்பட்டிருக்கலாம், அல்லது அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை சுமந்து ஆண்டவரே என் சிறுமையை பாரும் என்று புலம்பலாம். பிரியமானவர்களே, சிறுமையை மேற்கொள்வதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களிடம் அவர் வருகிறார். சிறுமைப்பட்ட இந்த நிலையிலும் கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை எண்ணி மகிழுங்கள். சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுக்க தேவன் காத்திருக்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. உங்கள் விருப்பங்களை குறித்து யாரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள், அல்லது அவை இந்த சூழ்நிலையில் ஒருபோதும் நிறைவேறாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் விருப்பங்களை கேட்பதற்கு, உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க காத்திருக்கிறார். உங்களை ஊக்கப்படுத்த, பலப்படுத்த, வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் இருக்கிறார். சிறுமைப்படுகிற நிலைமையிலே யாராக இருந்தாலும் சரி, எளிதில் சோர்ந்து விடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் சிறுமைப்படும் போது நம்முடைய இருதயம் அலைமோதுகிறதல்லவா? தாவீது அரசனாக இருந்தும் வாழ்வில் சிறுமைப்பட்ட வேளையிலே கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டான். கர்த்தரின் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று கூறுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல சிறுமை என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் வரத்தான் செய்கிறது. எனினும் ஆண்டவரை நோக்கி நம் வேண்டுதலை அத்தகைய நேரத்தில் சமர்ப்பிக்கையில் அவர் ஒருவரே அந்த நேரத்திலே நமக்கு எதிர்பட்டு வந்து, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று அன்போடு கேட்பார். நம்முடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தி நம் வேண்டுதலையும் நிறைவேற்றுவார். ஆகவே ஏன் எனக்கு இந்த சிறுமை வந்தது என்று அதையே நினைத்து அழுது கொண்டிராமல், அதிலிருந்து ஆசீர்வாதம் தர வல்லவராகிய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வது எவ்வளவு அருமையான காரியம்! ஒரு சமயம் பொறாமை நிறைந்த சிலர் நன்றாயிருந்த ஒரு குடும்ப தலைவனுக்கு மந்திரம் செய்து அவரது கால் விளங்காமல் கட்டில் கிடையாக்கி விட்டார்கள். குடும்ப தலைவன் வேலைக்கு போகவில்லை என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும்? யாவரும் கலங்கினர். அப்பொழுது சில போதகர்கள் ஆவியிலே நிறைந்து அவருக்காக கருத்தாய் ஜெபித்தார்கள். அதோடு கூட குடும்பமாக இந்த சிறுமையின் மத்தியிலும் ஆண்டவரை எப்படி உண்மையாய் தேடுவது, அவரை எப்படி பற்றி கொள்வது என்பதை குறித்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே அந்த குடும்பத்தினர் ஆண்டவர் மீது குறை சொல்லித் தெரியாமல், அப்பா, நாங்கள் உம்மையே பற்றி கொள்ள நீர் கற்றுக் கொடுத்தீர். அதன்படியே நீர் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சிறுமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி
உம்முடைய அடியானை சுகப்படுத்த போகிறதற்காக எங்கள் இருதயத்தில் திடமனதை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படுத்துகிற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்களும் தினமும் ஜெபித்து வந்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் சிறுமையை முற்றிலும் மாற்றி அவரை எழுந்து நடமாட செய்து தாம் இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்பதை அந்த பொறாமைக்காரர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். உங்களுக்கு எதிராக வரும் இப்படிப்பட்ட சிறுமைகளையும் கூட அவர் மாற்றியமைக்க சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் அனுபவித்து பாருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டிருக்கும் போதும் நீர் என் மேல் காட்டும் அன்புக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தால் நான் அலட்சியம் பண்ணப்பட்டாலும் நீர் என்னை பொக்கிஷமாய் வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம் அன்பு என் வாழ்வில் பாய்ந்து மிகுந்த நம்பிக்கையை அளித்து என்னை உற்சாகப்படுத்தட்டும், உயர்த்தட்டும். இயேசுவே, நீர் இன்று எனக்குள் ஊற்றும் புது பலனுக்காக உமக்கு நன்றி. என் விருப்பங்களையும் என் நம்பிக்கையையும் உம் கரங்களில் எடுத்துக்கொள்கிறீர். உம் சித்தத்தின்படியே அவற்றை ஆசிர்வதிக்கிறீர். நீர் தாமே சகல வெற்றிக்குள்ளும் என்னை நடத்துகிறீர். நீர் என்னை பயன்படுத்துகிறீர், பிரகாசிக்க பண்ணுவீர், ஆசிர்வாதமாக விளங்க பண்ணுவீர் என்று அறிக்கையிடுகிறேன். எத்தனை சிறுமை என் வாழ்வில் வந்தாலும் நீரே எனக்கு தஞ்சமும் திடபலனுமாயிருக்கிறபடியால் நான் இன்று முதல் உமக்குள் சந்தோஷமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீரே என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, சங்கீதம் 10:17 போல என் சிறுமையின் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுத்து என் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். தாவீது போல அரசனாக இருந்தாலும் சிறுமையில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டான். அவன் சொன்னபடி கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதே போல் என் ஏழ்மையான குடும்பம், கடன்கள், பொறுப்புகள் இவையெல்லாம் பார்த்து எனக்கும் நன்மையை சரி கட்டும். பொறாமைக்காரர்கள் மந்திரம் செய்து குடும்ப தலைவனை கட்டில் கிடையாக்கினாலும் ஆவியில் நிறைந்த போதகர்கள் ஜெபித்து குடும்பம் உம்மை தேடி ஸ்தோத்தரித்த போது நீர் அவரை எழுந்து நடமாடச் செய்தீர். அந்த பெரிய தேவனே, என் சிறுமையையும் மாற்றி எனக்கு உற்சாகம் கொடுத்து விசுவாசத்தில் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சிறுமை என்று அழுது குறை சொல்லாமல் உம்மை உறுதியாய் பற்றி அப்பா இந்த சிறுமையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய அடியானை சுகப்படுத்த எங்கள் இருதயத்தில் திடமனதை கொடுத்து உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். நீர் சிறுமைப்பட்டோரின் வேண்டுதலுக்கு காத்திருக்கிறீர். என்னுடைய ஜெபத்தையும் கேளும். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா சோர்வையும் மாற்றி புது ஆசீர்வாதங்களை தாரும். நீர் ஜீவிக்கிற தேவன். என் வாழ்விலும் உம்மை அனுபவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.